நியூசிலாந்துக்கு எதிரான முதல் 2 போட்டிகளில் வென்ற இந்திய அணி நேற்று நடந்த 3வது ஒருநாள் போட்டியிலும் 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 3-0 என 10 ஆண்டுகளுக்கு பின் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது இந்திய அணி. இந்த தொடரில் தொடர்ந்து 3 போட்டிகளில் தோற்றதுடன் தொடரை இழந்துவிட்டது நியூசிலாந்து அணி. இதனால் அந்த அணி கடும் விமர்சனத்தை எதிர்கொண்டு வருகிறது. இதனால் அடுத்து நடக்கவுள்ள 2 ஒருநாள் போட்டிகளை வென்றே தீர வேண்டும் என்ற கட்டாயத்தில் அந்த அணி உள்ளது. இதற்காக அந்த அணி 2 வீரர்களை புதிதாக களமிறக்க உள்ளது. இதற்காக கடைசி 2 போட்டிக்கான நியூசிலாந்து அணியில் டோட் ஆஸ்லே மற்றும் ஜிம்மி நீசம் ஆகிய வீரர்கள் புதிதாக அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஜிம்மி நீசம் மற்றும் டோட் ஆஸ்லே என்னும் 2 வீரர்களை அணியில் புதிதாக எடுத்துள்ள நியூசிலாந்து கிரிக்கெட் வாரியம் இவர்களுக்கு பதில் கடந்த 3 போட்டிகளிலும் மோசமாக சொதப்பி வரும் இசோதி மற்றும் நிக்கோலஸ் ஆகியோரை அதிரடியாக நீக்கியுள்ளது. இவர்கள் அணியில் வந்ததால் இந்திய அணியின் வெற்றிக்கு பாதிப்பு ஏற்படுமா? உங்களது பதிலை கமெண்ட் பாக்ஸில் மறவாமல் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.